வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனே எண்டிங் நீங்கள் எத்தனை செகண்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணுறதா இருந்தால் கிராப் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போய்ட்டு மாஸ்க்கை எனபிள் பண்ணிக்கோங்க. கீழே ஃபெதர் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேடோ பேஜும் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோ வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி மேலே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த வீடியோவை கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி கீழே கார்னரில் வந்து செட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பார்க்க கரெக்டாக லுக்காக வந்து இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணது மியூசிக் பிளேயர் கீழே கொஞ்சம் பிளாக்காக வந்து ஷோ ஆகும். அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிட்டு அதே மாதிரி எமோஜிஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எமோஜிஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையான எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ரைட் சைடே பார்த்தீங்கன்னா ஃபாண்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபாண்டை கூட நான் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மலாக ஒரு போல்டான ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்டை செலக்ட் பண்ண வாட்டி இப்போ அந்த டெக்ஸ்ட்டை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அந்த மியூசிக் பிளேயருக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.